வணக்கம். I am Dr. Sheila from Dr. Sheila Fever Labs and Diagnostics. இந்த காலகட்டத்தில் நிறைய லேடிஸ் இன்ஃபெக்ஷன் எதுக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரின் போகிறச்சு நமக்கு அடிக்கடி எரிச்சல் இருக்குது மேடம், அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது, அவசரமாக வருது, அண்ட் போனாலும் ரொம்ப கம்மியாக வருது டாக்டர், அடிவயிறு வலி இருக்குது, ஜுரம் வருது, அல்லாட்டி ஒரு சிலருக்கு நமக்கு வயிற்று வலியும் வர்றது, வாந்தி பிரச்சனை இருக்குது, குளிர் இருக்குது. இதெல்லாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ். இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. வருஷத்தில் ஒரு பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 3-4 முறை யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே ஒரு லேடிக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபெக்ஷனோட இது நமக்கு இன்னும் சதவீதம் அதிகமாகிட்டே போகிறது. கூடுமான வரைக்கும் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது முதல் முறையே உங்களோட டாக்டரை அணுகி இது எந்த கிருமியினால் வருது, இதுக்கு எந்த மருந்து கொடுத்தா தகுன்னு ஒரு முறை டெஸ்ட் பண்ணிவிட்டு மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது. நிறைய லேடிஸ் நம்ம பார்க்குறோம், அதுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு அவங்களோட இதுலேயே அவங்களே மருந்துங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணுறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி 2 நாள் 3 நாள் அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த மருந்துகளே கேட்க முடியாமல் போகிற அபாயம் கட்டமும் ஆகிறது. இதுக்கு பேர் தான் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லேடிஸ் அவுட் தேர், இனிமே உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு யூரின் உபாதைகள் இருக்குது, ஆனால் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற மாதிரி இருக்குன்னா இம்முறை நீங்களாக மாத்திரை மருந்து எடுத்துக்காமல் தகுந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பாக்டீரியானால வருது, இதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தகும்னு பார்த்துக்கிட்டு மருந்து எடுத்துக்கிறது ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கணும். மேலும் இது பற்றிய விவரங்களுக்கு எங்களுடைய டாக்டர் ஷீலா ஃபீவர் லேப்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக்கை அணுகவும். வணக்கம்.